அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மஃபிரத்துஹு. இந்த வீடியோ எடுக்கும்போதே என் மனசு கொஞ்சம் ரொம்ப பாரமாக இருக்குது. அதாவது என்ன அப்புட்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி நான் சொல்லப் போகிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா என்ன அப்புட்னா, என்னோடய வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நான் யாரை பற்றி சொல்லப் போகிறேன்னா, என்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் பற்றி தான் சொல்லப் போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னுடைய பெற்றோரை கொண்டு என்னை இந்த உலகத்தில் வந்து என்னை படைச்சிருக்கான். முக்கியமாக அதிகமாக நன்றி சொல்லணும் அப்படின்னா, என்னை இந்த தீனுல் இஸ்லாமில் படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே பத்தாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கடுகளவு ஈமான் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து மனிதர்கள் வந்து நன்றி கெட்டவர்களாக இருக்கோம். நம்ம வந்து கொடுத்த விஷயத்துக்கு நம்ம நன்றி செலுத்தாமல், அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கல, காரை கொடுக்கல, பங்களா கொடுக்கலன்னு அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம். அதாவது ஸ்கூலில் எப்படி நம்ம எக்ஸாம் எழுத போவோம், அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ரிசல்ட் வரும். இங்கே நம்ம வாழ்கிறோமா, இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு எக்ஸாம் ஹால், இது நமக்கு ஒரு வந்து பரீட்சை கூடம். இதில் நம்ம என்ன எழுதுகிறோமோ, எப்படி வாழ்கிறோமோ, என்ன மாதிரி வாழ்கிறோமோ அதோட பிரதிபலன் தான் என்ன பண்ணுவோம், நாளைக்கு மறுமையில் நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு வாழ்வு நமக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான வாழ்வு கிடையாது. அதாவது முக்கியமான வாழ்வுனா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இதில் நம்ம பங்களா கட்டி வாழணும், இப்படி வாழணும், அவங்கள மாதிரி வாழணும், இவங்கள மாதிரி வாழணுன்றே கிடையாது. நம்ம எப்படி வாழணும்னா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹலாலை கேட்கணும் அல்லாட்ட. நாம் வந்து ஒரு பெற்றோராக இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம தான் பொறுப்புதாரி. அப்போ அந்த பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஹலாலை கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சதுரம், நம்மளுடைய உடலில் ஒரு துண்டு சதையாக இருந்தாலும் அது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஹலாலாக இருக்கணும். அதாவது ஹராம் கலக்கப்படுச்சுன்னா அந்த ஒரு துண்டு சதை கூட என்ன ஆகாது, நம்மளுடைய சொர்க்கத்துக்கு போகாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், நல்ல இடத்துல ஹலாலை கொடுறா அல்லான்னு கேட்கணும். நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஹலாலை கேட்கணும். நம்ம உண்ணக்கூடிய உணவில் ஹலாலாக இருக்கணும். நம்ம உடுத்தக்கூடிய உடை ஹலாலாக இருக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடம் ஹலாலாக இருக்கணும். முதல்ல ஹலாலாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்போ நம்ம தொழுகை எல்லா இடத்துல நிறைவேற்றும்படி அது துவா செய்யணும். ஏன்னா நம்மளோட அனைத்தையுமே நம்ம ஹலாலாக ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம தொழுகக்கூடிய தொழுகை என்ன இருக்கும், அது ஹலாலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹராமை செஞ்சுட்டு தொழுதோம் அப்படின்னா என்ன ஆகாது, அந்த தொழுகை கூட எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கப்படாது. அப்போ நம்ம ஃபஸ்ட் லவ்வாக என்ன பண்ணணும், அல்லாஹ் இது பண்ணணும். அதிகமாக நீங்கள் அல்லாஹ் லவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்கிட்ட கேட்போம். என்னுடைய பெற்றோருக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, உன்னுடைய